முன்னோடிய இயேசுபரன் மூளை கல்லாகி தீயோடி வாசம் செய்திடம் கொண்டது சிகரமதை. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் வித் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டேப் ரெக்கார்டரில் வந்து மோட்டார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் மோட்டரோட ஸ்பீடு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோட்டார் வந்து ஓடாமல் இருந்ததுன்னா அதை எப்படி ஓட வைக்கிறது சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலி நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்து நமக்கு வெளியே கிடைக்கல. அதனால் நம்மகிட்ட இருக்கிற மோட்டார்ஸை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மோட்டாரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான மோட்டார் இருக்குது. ஒரு மோட்டார் வந்து CWன்னு போட்டிருப்பாங்க, கிளாக் வைஸ், தெரியுதா? இன்னொரு மோட்டாரில் வந்து CCWன்னு போட்டிருப்பாங்க. CCWனா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி 2 டைப் மோட்டார் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 9 வோல்ட்டு அந்த மாதிரி நிறைய டைப் இருக்கும். இதில் இந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டெர்மினலையும் தான் நம்ம லைன் கொடுப்போம். ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒன்று இது ப்ளஸ் இது மைனஸ். அது மாதிரி இதில் இது ப்ளஸ் இது மைனஸ். நம்ம மாற்றி கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்கும். அந்த ஐசி வழியாக தான் காயிலுக்கு போகும். அதனால நம்ம இந்த டைரக்ஷனை நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இது ஒர்க் ஆகாது. கிளாக் வைஸில் வந்து கிளாக் வைஸில் தான் கொடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா, அந்த ஐசி சில சமயங்களில் ப்ராப்ளம் ஆகிடும், ஐசி பேன் ஆகிடும். அப்படி பேன் ஆகிட்டு நமக்கு என்னதுன்னா அந்த மோட்டர் ஓடாது. இந்த மாதிரி மோட்டர் ஓடாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த மோட்டரை வந்து நம்ம ஈஸியாக கலத்திடலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மூடி என்ன செய்யலாம்னா, லைட்டாக அந்த மாதிரி எடுத்தாச்சுன்னா இது வந்துடும். இந்த ஹோல் எதுக்குன்னா, நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ எடுத்துட்டேன். இதுக்குள்ளே இருக்க இது ஒரு சின்ன ஸ்பாஞ்சு, அந்த இது காண்டாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. இதுக்குள்ளே தான் ஒரு போர்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் வந்து இந்த போர்டு வழியாக தான் இந்த காயிலுக்கு, இதுக்குள்ள காயிலுக்கு போகுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை பைபாஸ் பண்ணி இந்த 2 டெர்மினல் இருக்கு பாருங்க, பார்த்தோன்னா தெரியும். எல்லா மோட்டர்லாம் இதே மாதிரி இருக்கும். இந்த டெர்மினல் வேற, இந்த டெர்மினல் வேற. இந்த 2 டெர்மினலும் டைரக்டா வந்து காயில் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது ஐசி கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த 2 டெர்மினலும் காயில் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டைரக்டா இதுல இருந்து எடுத்து நம்ம இந்த லைன்ல கொடுக்கலாம். மோட்டார் லைன்ல கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த மோட்டர் ஓடும். ஆனா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஏன்னா நம்ம டைரக்டா வந்து கொடுக்கும்போது ஐசியில பைபாஸ் பண்ணி போறதுனால ஓவர் ஸ்பீடா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ரெகுலேட்டர் ஐசி நமக்கு கிடைக்குது. இது 7806, இந்த மாதிரி 7805, இந்த மாதிரி நமக்கு ரெகுலேட்டர் ஐசி கிடைக்குது. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய சர்க்யூட் டயரத்துல நான் அதை எப்படி நீங்க கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து 7805 கொடுத்து மோட்டரை ஓட்டி பாருங்க, எப்படி பாடுதுன்னு பாருங்க. அது வந்து ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா 7806 கொடுங்க. ஏன்னா 7806 வந்து 6 வோல்ட் உள்ள காயிலுக்கு கிடைக்கும். 7805 வந்து 5 வோல்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த 2லையும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மோட்டர் வந்து அந்த ரெகுலேட்டர் வழியா போனா எப்படி இருக்குமோ அந்த ஸ்பீடு கிடைக்கும். நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த செட்ல வந்து இந்த செட்டு பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் 5120, நேஷனல் பேனாசோனிக் 5120, ஒரு நல்ல செட்டு, சூப்பர் செட்டு. இந்த செட்டு வந்து என்னன்னா, மோட்டார் ப்ராப்ளம் இது பாடாம இருந்தது. ஸோ மோட்டார் வந்து இதே மாதிரி மோட்டார் கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த மூடியை கலத்தி டைரக்டா லைன் எடுத்து கொடுத்து பார்த்தேன். பயங்கர ஸ்பீடா இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு ரெகுலேட்டர் போட்டிருக்கேன். 7805 போட்டு பார்த்தேன், ரொம்ப ஸ்லோவாக அடிச்சது. இப்போ 7806 போட்டேன். 6 வோல்ட் உள்ள வந்து 6 வோல்ட் கொடுத்துருக்கேன், கரெக்டாக ஓடுது. ஒரு ஓடாத மோட்டார். ஆக்சுவலி இந்த 2 லைன்லேயும் நம்ம லைன் கொடுக்கும்போது இந்த மோட்டர் ஓடலை. இப்போ இந்த லைனை பைபாஸ் பண்ணி நான் இங்கே கொடுத்த உடனே அதே ஸ்பீடில் கரெக்டாக ஓடுது. நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து கொஞ்சம் ஓவரா ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன அலுமினியம் பீஸ், இதுக்கு ஹீட் சிங் ஒன்று போட்டு இதில் வந்து ஒரு போல்ட் நட்டு போட்டிங்கன்னா இது ஹீட் ஆகாது. இதை உள்ளே இருந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி விட்டிங்கன்னா போதும், நமக்கு மோட்டார் ரெடி ஆகிட்டு ஒர்க் ஆகாத ஒரு மோட்டாரை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மோட்டர் ஓடலைன்னு சொல்லி அந்த செட்டை ஒதுக்கி போடாமல்
இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக நம்ம வந்து உள்ள காயில்ல இருந்து லைன் எடுத்து இந்த மாதிரி ரெகுலேட்டர் போட்டு கொடுத்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். 7805 இருக்குது, 7806 இருக்குது, 7809 இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எந்த ரெகுலேட்டர் அதில் போட்டால் கரெக்டாக வருதோ அதை பாருங்க. நான் கொடுத்துருக்க சர்க்யூட்டில் வந்து நான் எப்படி அதை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம போன மாதம் மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆஃபரில் ஒருத்தருக்கு வந்து அந்த ஃபோட்டோ பிரிண்டட் ரெக்கார்டு வந்து கிடச்சிது. அவங்களுக்குள்ள தான் பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதம் மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பிளேயர் வெயிட், அதாவது வினைல் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ஆஃபராக போட்டிருக்கிறோம். இந்த ஆஃபர் இந்த மாதத்தோட முடியுது. நான் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பராக இருக்கிறவங்களுக்கு 20% வந்து சேல்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.